நம்ம பார்த்தோம் நிறைய வாரம் வந்து சமசரியா பின்னால பேசினாங்க. அது ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா பூர்ணிமா தான். கிருஷ்ணனோட அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்ன பேசணுமோ ஒரு பையன் கிட்ட என்ன சொல்லணுமோ அப்படிங்கறத வந்து ஒரு கோவமா சொல்லாம ஒரு ஃபன்ல அசிங்கப்படுத்தினாருன்னு சொல்லலாம். நான் திட்டினா எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அது என்னன்னா அவங்க மைண்ட்ல வந்து பதிவாயிடுது. என்ன வச்சு செஞ்சுட்டாரு, என்ன திட்டாரு, என்ன வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ட்டு. அவர் அதை பண்ணல. அவர் உங்களுக்கு ஒரு அறிவுரை தான் சொல்றாரு. அது கேட்கறதும் கேட்காததும் உங்க இஷ்டமா சொல்லிடுறாரு. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் மக்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட பிரியா ரஞ்சித் இருக்காங்க. இன்னைக்கு என்ன மாதிரி சம்பவம் நடந்திருக்கு வாங்க ரிவ்யூ பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி போச்சு சாட்டர்டே எபிசோட்? ஃபயரா இல்ல நாட் ஃபயரா? ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் போச்சு. ஓகே. ஒரு என்ன சொல்றது, ஃபேமிலி வீக்ல நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் கமல் சார்ட்ட இருந்து? சோ அந்த மாதிரி போச்சு சாட்டர்டே வந்து. நம்ம இந்த வீக் ஃபுல்லாவே பார்த்திருப்போம். எல்லாருமே ஃபேமிலி வந்திருக்காங்க, ஃபுல்லாவே பாச மலர்கள் அப்படிங்கிற சொல்ற மாதிரி தான் கமல் சார் சொல்லியிருந்தாரு. சோ உங்களுக்கு எந்த ஃபேமிலி கரெக்டா அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல மேக்சிமம் எல்லாருமே வந்து வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் அவங்க கேட்கணும்னு நினைச்ச கேள்விய சில ஃபேமிலிஸ் வந்து டைரக்டா கேட்டாங்க. சில ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் இப்ப விஷ்ணு ஃபேமிலிலாம் வந்து லைட்டா அப்படியே லைட்டா பேசிட்டு போயிட்டாங்க. பட் அது வந்து அவங்க பேசும்போதே வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து புரிஞ்சுது. யார் அந்த தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுது. ஏன்னா உதாரணத்துக்கு சொன்னேன்னா நம்ம மாயா பூர்ணிமாலாம் வந்து விஷ்ணு அவங்க தங்கச்சியை முறைச்சிட்டே இருந்தாங்கப்பா அப்படின்றது. ஸோ அவங்க 3 பேர் வந்து அந்த வார்த்தையை சொன்னாங்க. பூர்ணிமா, மாயா, நிக்சன் இவங்க 3 பேரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே விக்ரமாவோட தங்கச்சி வந்து பேசும்போதும் அதேதான் இவங்க திருப்பி ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. விக்ரமோட தங்கச்சி வந்து இப்படிலாம் சொல்றாங்க. ஒருவேளை விக்ரம் இந்த வீக் எலிமினேட் போயிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பூர்ணிமா கேட்கும்போது மாயா வந்து அதை விட மொக்க வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து பேசினாங்க. சோ ஒருத்தர் கேட்கணும்னு நினைச்சதையும் கேட்டுட்டாங்க. இப்ப அர்ச்சனாவோட அப்பா கூட கேட்டாரு. அவர் வந்து டிக்சனை கேட்டாரு, நீங்க வந்து எந்த விதத்துல வந்து அப்படி சொன்னீங்க தம்பி, கள்ளிப்பால் ஊத்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்ப வந்து நிக்சன் வந்து நான் அப்படின்னாரு. ஆனா அவங்க நிக்சனோட ஃப்ரெண்ட் என்ட்ரி இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு சொல்றாப்புல, நீ வந்து அவங்க சொல்லவே இல்லை, நீ வந்து ரவீனாவை தான் சொன்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த இடத்துல வந்து சம்திங் ஏதோ சமைச்சிட்டு இருந்தது அர்ச்சனா தான். அவர் அர்ச்சனா பேரை சொல்லிதான் இதை சொன்னார். அர்ச்சனாவெல்லாம் கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு போது அதுக்கு திருச்சது வந்து ரவீனா அண்ட் விசித்ரா மேடம் தான் வந்து அது பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வீக் வந்து விசித்ரா மேடம் வந்து அர்ச்சனாவை வந்து அவங்களுக்கு அந்த வீக் வந்து பிடிக்கல. ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த இது வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அந்த வீக்ல அவங்க வந்து கோமா இருந்ததுனால அர்ச்சனாவை வந்து அவங்க பேசும்போது அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல, சிரிச்சாங்க. பட் யார சொல்லியிருந்தாலுமே அந்த இடத்துல கேட்டிருக்கலாம், அவங்க கேட்கல. ஆனா அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. எனக்கே புரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யாரதான் இவங்க சொல்லியிருக்காங்க எபிசோட்ல போய் பார்த்தா அர்ச்சனாதான் சொல்லியிருக்கான். சரி, ஓகே ஓகே. அந்த விதத்துல பார்க்கும்போது எல்லா பேரண்ட்ஸ்லயும் அவங்க சில பேரண்ட்ஸ் வந்து டைரக்டா கேட்டாங்க, சில பேரண்ட்ஸ் பின்னால அப்படி பேசுற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, எல்லாரும் வந்து நல்லா இந்த வீக் வந்து நல்லா அவங்களோட பசங்களோட அவங்களோட ட்ரீம் பிளேஸ்ல உட்காந்து என்ஜாய் பண்ண மாதிரி அந்த மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் என்னன்னா, தினேஷ் ஃபேமிலி அந்த வந்த அன்னைக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் இருந்தாங்க. விக்ரமோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க, தினேஷோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க, அர்ச்சனாவோட சிஸ்டர் இருந்தாங்க, நம்ம விஷ்ணுவோட சிஸ்டர் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் இருக்கும்போது ஒரு சாங் போட்டாங்க. இந்த ஆதி படத்துல இருந்து, விஜயோட ஆதி படத்துல இருந்து அந்த அத்தி அத்தி காயின்ற சாங். அது மட்டும் எபிசோட்ல வந்திருந்ததுன்னா ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. அது மட்டும் எபிசோட்ல போடல. அது ஏன் தெரியல. ஆமா, அது வந்து அது ஏன் தெரியல. பட் கண்டிப்பா பசங்க வீடியோ எடுத்து போடுவாங்க, போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோல. ஆமா. சோ அது பார்க்க நல்லா இருந்தது, ஃபன்னா இருந்தது.
ஓகே, இந்த வீக் வந்து நல்லா போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஓகே. என்னோட அப்பாவை சொல்லியே ஆகணும். ஆமாமா, அதை பத்தி நம்ம அவரு வந்து பேசுவோம். நம்ம என் ரிவீல் பண்ண கண்ணுக்கு வேணாம். தெய்வமா ஆமா, இருந்திருக்காரு. கண்டிப்பா நிக்சன் பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி பிரியா ரஞ்சித் அவர்கள், நீங்க இந்த ஆடியன்ஸ் போல நீங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இப்போ ஆடியன்ஸ் சைட்ல இருந்து. சரி, அவங்க 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பிரியா ரஞ்சித் நீங்க சொல்லியே ஆகணும். பூர்ணிமாவை மட்டும் ஏன் கமல்ஹாசன் அவர்கள் சார் வந்துட்டு எல்லா எபிசோட்லயுமே வந்துட்டு ட்ரோல் பண்றாரு, ரோஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. உங்களோட பார்வை என்ன, உங்களோட பதில் என்ன? ஆக்சுவலா சார் ஏன் ட்ரோல் பண்றாருன்னு வந்து ரொம்ப உள்ளார்த்தமா போய் பார்க்காம வெளியில இருந்து பார்த்தாலே நமக்கு கிளியரா தெரியும். எபிசோட் பார்த்தாலும் சரி, 24 ஹவர்ஸ் பார்த்தாலும் சரி, பூர்ணிமா மேக்சிமம் பேசுற ஒரு டாபிக் வந்து சாட்டர்டே எபிசோட் தான். சாட்டர்டே எபிசோட வச்சுதான் வந்து அந்த வீக் ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் ஓட்டுவாங்க. அவங்க ஓட்டுறது இல்லாம என்னை எதுக்காக திட்டினாரு, ஏன் திட்டினாரு, நான் ஏன் இத பண்ணேன், என் மேல தப்பு இருக்கா, என் மேல மட்டும்தான் தப்பு இருக்கா, இங்க யார் மேலேயும் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதாவது மத்த எல்லாருமே வந்து அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக்கு உள்ள நுழைஞ்சு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. யாரை நாமினேட் பண்ணலாம், யாரை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் பூர்ணிமாவோட கேரக்டர் என்னன்னா புலம்பிக்கிட்டே இருக்கிறது. அவங்களும் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி கமல் சார் சொல்லும் போதே அவங்களும் வந்து அதை புடிச்சுக்கிட்டு வேற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம பார்த்தோம் நிறைய வாரம் வந்து கமல் சாரியே பின்னால பேசினாங்க. அது ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா பூர்ணிமா தான். அந்த இடத்துல பூர்ணிமா ஸ்டார்ட் பண்ணதுனால மட்டுமே தான் வந்து மாயா அதுல இன்க்ளூட் ஆகுறாங்க. எல்லாருமே வந்து அவங்க டீமா அவங்க பேசுறது. ஸோ அதனால சார் கிட்ட வந்து திட்டு வாங்குறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு அவரு என்னதான் எபிசோட் பாக்குறாரோ பாக்கலையோ தெரியல. பட் அவருக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. ஸோ அதை வந்து யார்கிட்டயும் விட்டு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் வந்து உலக நாயகன். அப்படி வந்து இவங்க பின்னால பேசுற, அதுவும் இந்த டைம் தான் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப போஸ்டையே வந்து பேசுறது இந்த டைம் தான் நான் பாக்குறேன் நிறைய. ஆமா, அது என்ன ஏன் அதுக்கான ரோஸ்ட் தான் அடுத்தடுத்த வாரத்துக்கு வருதுன்றதே அவங்க மறந்துடுறாங்க. திருப்பி திருப்பி அதே தான் பேசுறாங்க. அப்ப அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு? அந்த வீட்டுல பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கும் தோணுது. ஏன்னா ஃப்ரைடே, ஐ திங்க் ஃப்ரைடே நேற்றுனால, ஆமா ஃப்ரைடே எபிசோட்ல வந்து விசித்ரா மேடம் அவங்க ஃபேமிலி வந்தாங்க. வந்துட்டு கிளம்பும் போது இதை யாரெல்லாம் நோட் பண்ணி தெரியல, நான் லைவ்ல நோட் பண்ண எபிசோட்ல இப்படின்றதுக்குள்ள போயிடுச்சு. அவங்க கிளம்பும் போது விசித்ரா மேடம்க்கு ஸ்பீச் சொல்லிட்டாரு பிக் பாஸ். சோ அவங்க பசங்க வந்து ஆக்ட் பண்ணும்போது பிக் பாஸ் இப்பயுமா பிக் பாஸ் அப்படின்றாங்க. அப்ப பூர்ணிமா ஒரு வார்த்தை சொல்றாங்க, பிக் பாஸ்லாம் ஒரு ஆளே இல்ல அப்படிங்கிறாங்க. அது அவங்க காமெடிக்கு சொல்றாங்களா இல்ல அந்த இடத்துல விசித்ரா மேடம் எழுந்து போனோம்னு சொல்றாங்களா அப்படின்னு இல்ல, அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை வந்து ரொம்ப தவறு. பிக் பாஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா நீ எல்லாம் யாரு? நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க, போயிட்டு இருக்க, சரி ஓகே, நீ அதை நல்லா பண்ற, எல்லாம் ஓகே. உனக்கு பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், இன்னைக்கு கூட நீ பேசின. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் ஒரு ஆள் இல்ல அப்படின்றனா நீ ஒரு விளையாட்டுக்கு கூட அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா நீ அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண, அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்ப. நீ உனக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுனால தானே. பிக் பாஸ் ஒரு ஆள் இல்லைன்றதுனால ஐயா இவனுக்கு எதனா செய்யுங்க ஐயா, என்ன மட்டும் செய்யறீங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு உதாசீனமான வார்த்தைகள்லாம் வந்து அது ரொம்ப தவிர்த்துக்கணும் பூர்ணிமா. அதனால மட்டுமே எனக்கு என்னவோ வந்து கமல் சார் பூர்ணிமாவை டார்கெட் பண்றாரோ அப்படின்ட்டு தோணுது. ஓகே, தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீனா வீட்ல இருந்து வந்திருக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, கோட் ரெட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்ல வந்துட்டு மணி பெட்டி எடுத்துட்டு அதாவது பெட்டி எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. சோ இது ரெண்டுமே ஏன் அட்ரஸ் பண்ணல, இதுக்கு உங்க பதில் என்னக்கா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே, அதாவது ரவீனா வந்து ஆல்ரெடி யார்கிட்டயோ ஒரு பர்சனோட நேம் சொல்லி அந்த பர்சன் கிட்ட வந்து சொல்லி வச்சுட்டு வந்திருக்காங்க. உள்ள வரவங்க கிட்ட வந்து ரெட் அப்படிங்கறத வந்து சொல்லி அனுப்பு, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த ஆன்டி வந்து ரெட்னு சொல்லும் போது ரவீனாக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நம்ம இவங்க வந்து பர்சனலா நம்ம கிட்ட சொல்லாம ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம் போற மாதிரியோ இல்ல கிச்சன்லயோ இல்ல சைட்லயோ ஏதோ ஒரு இன்டென்ஷன் கொடுக்காம இவங்க டைரக்டா வந்து ரெட் அப்படிங்கிறாங்களே, இது வந்து என்ன பண்றதுன்ற ஒரு ஒரு 1 மினிட் ரவீனா யோசிச்சுதான் ரெட்டா கோட் ரெட்டா
அப்படின்னா எனக்கு பிளான் என்னன்னு பண்ணிருக்காங்க. தெரியலையே அப்படிங்கிற இந்த ஒரு சைலண்ட் ரவீனா கிட்ட இருந்துச்சு. எனக்கு அப்படி போடுறது சரி, அது என்ன விஷயத்துக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. சோ அப்ப பிக் பாஸ் வந்து அந்த இடத்துல சொல்றாப்ல, வெளி உலக விஷயத்த வந்து நீங்க உள்ள பகிர்ந்ததுனால நீங்க இந்த வீட்ல இத்தோட உங்க டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து வெளியில வரலாம். அந்த பையனையும் அவங்களையும் கூப்பிடுறாங்க, ஆன்ட்டியும். அப்ப கூப்பிடும்போது பிக் பாஸ் அவங்க என்ன பகிர்ந்தாங்க எனக்கு தெரியலையே, ஐயோ அவங்க எதுவுமே பண்ணலையே, அவங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு அந்த லேடியும் அந்த ரவீனா அண்ட் அவங்க அண்ணன் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்படி ஆகும்போது ரவீனாவே சொல்றாங்க, அந்த கோட்ரேட் சொன்னாங்களே அதுக்காகவா ஐயா, அது என்னன்னே எனக்கு தெரியல ஐயா அப்படிங்கிறாங்க. அந்த விஷயத்துக்காக தான் அவர் சொன்னாருன்னு அவர் சொல்லவே இல்லையே. நீங்க கோட் ரெட் யூஸ் பண்ணீங்க, சோ அதனால நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. நீங்க எப்படி அதை கரெக்டா சொல்றீங்க? அப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே சொல்றீங்க. அந்த ஆன்டி பண்ண தப்பு எல்லாரும் கேமரா முன்னால அது சொன்னதுதான். கேப்சர் ஆயிடுச்சு. ஆமா. சோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அர்ச்சனா அவங்க கிட்ட கூட சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பெட்டி தவிர எந்த பெட்டி துணி பெட்டி தவிர எந்த பெட்டி எடுக்கக்கூடாது. அதுவும் ஒரு வகையான ஒரு கோடு தானே. இருக்கலாம், பட் வெளி உலக விஷயத்த வந்து அவங்க பகிர்ந்துக்கல. இப்ப மணிய வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க அந்த ஆன்டி. வந்துட்டு வந்து அவ்வளோ அவ்வளோ கேள்விகள் கேட்டாங்க மணிய வந்து. அப்போ மணிக்கே ஒரு கன்ஃபியூஸ் வந்தது அந்த இடத்துல. இவங்க ஏன் வெளியில நடக்கிறதெல்லாம் வந்து இங்க வந்து நம்ம கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஷோல பாக்குறாங்கன்னா பேசலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா, பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அவங்க வந்து ஃப்ரெண்டோட அம்மா தான், அம்மா கிடையாது. அவங்க அம்மா வந்து இன்னைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? மேபி அந்த ஆன்டி பத்தி வேற மாதிரி போனதுனால இந்த மாதிரி வந்து அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ரவீனாவோட அம்மா வந்து. பட் அது ரொம்ப பெரிய ஷாக் தான். அந்த லாஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் வந்து ரவீனாவோட அம்மா என்ட்ரி ஸ்டோர் ரூம் உள்ள அண்ட் ரவீனாவை பார்த்து பேசுறாங்க. நான் உன்னை பார்த்துட்டேன் அது போதுங்கிறாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து டைரக்டா அவங்க வராங்க போல இருக்கு. ஸோ ரவீனா தான் அவங்களுக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டயர்ட் ஃபேஸ்ல தான் வந்தாங்க. அப்ப வந்து நார்மலா மணி கிட்ட அவங்க வெளியில எப்படி பேசிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரிதான் பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை எதுவுமே கேட்டுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல. பட் ஏற்கனவே கேட்டுட்டாங்க, நிறைய இதை பத்தி வெளியில டாக்ஸ் போயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க உள்ள வந்து மணி கிட்ட எதுவும் கேட்காம லைட்டா பேசிட்டு கிளம்பிட்டாங்கன்னு தெரியல. அது அந்த அளவுக்கு இதுவாயிடுச்சு. சோ எல்லாருமே தான் யூஸ் பண்றாங்க. இப்போ விஷ்ணு அவங்க தங்கச்சி கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா நீ வந்து நீ மட்டும்தான் வெளியில போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, வெளியில போறேன் போறேன்ட்டு சொல்லாம இருந்த, நீயும் சொல்லிட்டார, நீ வெளியில போற அளவுக்கு நீ இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வேர்டு பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி ரவியோட அண்ணனும் ஸ்ட்ராங்கா சொன்னா, நீ வந்து பணப்பட்டியை தூக்க கூடாதுன்னு சொன்னான். பணப்பட்டியை தூக்க கூடாதுன்னு டைரக்டாவே சொல்லியாச்சு. அப்ப ரவீனா சொன்னா, ஓ அப்படியா நான் எடுக்கலான்ட்டு இருந்தேனே அப்படிங்கிறாங்க. இல்ல நீ தூக்கவே கூடாது அப்படின்றதும் ஒரு கோட் வேர்டு தான். என்னன்னா எல்லாருமே வந்து யூஸ் பண்றாங்கதான். பட் அதை யூஸ் பண்ற வார்த்தைகள்னு இருக்குல்ல, அது எல்லாம் மீறி போகும்போது பிக் பாஸே காண்டாயிட்டாரு. அதுதான் அன்னைக்கு அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணுது. பட் அர்ச்சனாவோட தங்கச்சி அதை நாசூக்கா துணி பெட்டியை தவிர எந்த பெட்டியும் தூக்க கூடாதுன்னும் போது அவங்களுக்கு அதை ஓகே அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. அதை ஓகே எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு. ஆமா. ஆனா ரவீனா, அர்ச்சனா, மாயா இவங்க 3 பேரோட தாட் வந்து பணப்பெட்டி மேல இருந்ததுதான். பட் ஃபேமிலி வந்து கொஞ்சம் இப்ப பேசுனதுனால இப்ப வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். கண்டிப்பா நம்ம வாரம் ஃபுல்லா பேசுனதுக்கு கண்டிப்பா நிக்சனோட அப்பா பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா கேபிஓ கண்டஸ்டன்ட்க்கு ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன வேற மாதிரி எதிர்பார்த்தோம், பட் டோட்டலா ஃபன் ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. எப்படி இருந்துச்சு நிக்சனோட அப்பாவோட வருகை? அதாவது நிக்சனே வந்து அப்படி பேசுவார். நிக்சன் வந்து பேசுவாரு, என்ன பேசுவாருன்னு புரியாது. இன்னைக்கு எபிசோட கூட அப்படிதான் உலர்ந்தாரு. ஏன்னா அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் 6 மந்த்தா ஏதோ இஷ்யூ. அப்பா கிட்ட சொல்லாம பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்பா வந்து இவரோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அப்பா வந்ததுக்கான ரீசன் வந்து அர்ச்சனா வந்து உள்ள வந்து அர்ச்சனாக்கு கை கொடுத்துட்டு நீ பண்ணதுனாலதாம்மா நான் உள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணாரு. நிக்சனோட அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்ன பேசணுமோ ஒரு பையன் கிட்ட என்ன சொல்லணுமோ அப்படிங்கறது வந்து ஒரு கோவமா சொல்லாம ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபன்ல அசிங்கப்படுத்தினாருன்னு சொல்லலாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. இதுக்கு மேல ஒரு கதப்ப ஓப்பனா எந்த புள்ளியும் வந்து பேச முடியாது. நிச்சயமா. ஒரு கோவப்பட்டு தான் வந்து பேசணும் அப்படிங்கிறது இல்லாம, அது ஒரு ஃபன்னா நம்மளால சிரிக்கிற மாரி, அவனுக்கு மட்டும் சுருக்குன்னு உரைக்கிற மாரி அத வந்து பேசியிருக்காரு. ரொம்ப அழகா ஃபன்னிங்கா இருக்குல்ல? பண்ணியிருக்கீங்க. சிரிக்கிற மாரி, உரைக்கிற மாரி. ஆமாமா. டிரைவிங் எதுகை மூலைலாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. சரி. சோ அந்த மாரி வந்து அவங்க அப்பா புரிய வச்சாரு. புரிய வச்சா மீன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்னமும் புரிஞ்சுக்கல அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அப்பா என்ட்ரிலயே வந்து புஸ்ன்னு போயிடுச்சு அவருக்கு மூஞ்சி. அது மட்டும் இல்லாம, நான் வந்தது நீ எதிர்பார்த்துக்க மாட்ட எனக்கு தெரியும். நீ ஷாக்கா தான் இருப்ப அப்படிங்கிறத அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு. சோ ஆமா. அதனால வந்து நிக்சன் சொன்ன மாரி அவங்க அப்பா வந்து நிக்சனுக்கு விருப்பம் இல்ல. கண்டிப்பா. சோ ஒதுங்கி தான் இருந்தாரு. அதே மாரி தான் அன்னைக்கு டே ஃபுல்லாவே போச்சு. ஆமா. அவரு மத்தவங்க கூட மிங்கிள் ஆயிட்டு பேசிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு அப்படி இருந்தாப்ல. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, ம். நெறைய பேர் வந்து சொல்றாங்க. சில பேர், நெறைய பேர்ன்னு சொல்ல வேணாம். சில பேர் வந்து சொல்றாங்க, உள்ள கண்டஸ்டன்ட்ட வந்து பேரண்டா பாக்க போணும். ஒரு வந்து ஒரு கமெண்ட்ஸ் சொல்றவங்களா, ஒரு கேள்வி கேட்கிறவங்களா, ஒருத்தர் டாமினேட் பண்றவங்களா போக்கூடாது அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க. சொல்றேன். ம். அப்படி பார்த்தா, அதாவது நிக்சன குறிப்பிட்டு, நிக்சன வந்து இந்த மாரி அர்ச்சனா அப்பா கேள்வி கேட்டது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். அந்த மாரிலாம் கேள்வியே கேட்கக்கூடாது. நம்ம உள்ள போய் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வரணும். எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது. அப்படின்னா, மாயாவும் இப்ப தெளிவா இருக்க மாட்டாங்க. பூர்ணிமாவும் தெளிவா இருக்க மாட்டாங்க. இவங்க ஃபேமிலில நம்ம மேல இன்னமும் கோவமா தான் இருக்காங்க. நம்மள கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு. இன்னொன்னு நிக்சன கேள்வி கேட்கறத மட்டும் ஏன் நீங்க எல்லாம் பேசுறீங்கன்றது எனக்கு புரியவே இல்ல. அப்படி பார்த்தா நிக்சனோட அப்பாவே நிக்சன கேள்வி கேட்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன பண்ணீங்க? கரெக்ட். அர்ச்சனா அப்பா கேட்டா அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. சரி ரைட் ஓகே. நிக்சனோட அப்பா வந்து நிக்சன் அசிங்கப்படுத்தினாரு கேள்வி கேட்டாரு. அதுக்கெல்லாம் இப்ப மத்த பேரண்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து ஏன் என் பையனை இப்படி பண்ணேன்னு கேக்குறாங்க. என் பொண்ணை ஏன் இப்படி பண்ணேன்னு கேக்குறாங்க. சரி அது கேட்கக்கூடாது. நீ ஏன்டா இப்படி பண்ணேன்னு அவங்க பையனையும் அவர் கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ம். சோ அந்த பையன் அந்த லட்சணத்துல அங்க இருந்திருக்கும். பட் அவரே சொன்னாரு, நீ வந்து மன்னிப்பு கேட்டு திருந்திட்டேன்னு சொன்ன. சோ அதனால நான் உன் நம்பரை பிளாக்ல இருந்து எடுக்கிறேன். அது கூட செம நீ வெளியில ஸ்டேட்மெண்ட் அது. வந்ததுக்கு அப்புறம் தான். ஆமா. ஆமா. அது கூட அண்ட் நீ வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு ஒரு தக் லைஃப் கொடுத்துட்டு போனாரு. ஆமா. சோ அதே மாரி என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்ததுக்கு பதிலா அவங்க அப்பா உள்ள வந்திருக்கும். அவங்க கரெக்ட் தான். அப்பா ஆ உள்ள வந்து அதுதான் ஒரு மீம்ஸ்ல வந்துட்டு இருக்கே. அடுத்த கண்டஸ்டன்ட் ரெடி. அடுத்த இதுக்கும் ரெடி அப்படிங்கிற மாரி வந்துட்டு இருக்கு. அண்ட் குறிப்பா ஒண்ணு சொல்லணும். நீங்க பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பாய்ஸ் வந்துட்டு அப்பா கிட்ட அவ்வளவா அட்டாச்மென்ட் ஆக மாட்டாங்க. ஐயோ! இந்த ஆள் வந்துட்டான் நான் அங்க போறேன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். சோ அதுக்கும் ஒரு பக்கம் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படிதானே ஆம்பள பசங்க அப்பா கிட்ட இருப்போம் அப்படிங்கிற மாரி இருக்கு. சரி ஓகே. இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் ஓவராலா யாரு பெஸ்ட்டா பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பேசுனாங்கப்பா இன்னைக்கு. கன்டென்ட் செமையா குடுத்தாங்க அப்படின்னா யார சொல்லுவீங்க? கண்டென்ட் கொடுத்தது கமல் சார் தான். வேற யாருமே இது சொல்ல கல்லாட்டம். தேவையில்ல. நீங்க தப்பிக்கிற மாரி இருக்கு. ஒருத்தர சொல்லியே ஆகணும் நீங்க. ஆஹ் ரவீனா வந்து சொன்னாங்க, அதாவது சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. யாரு வந்து நீங்க சோர்ந்து அப்படியே சோர்ந்து போய் உட்காரும் போது நீங்க அடிச்சு அவங்க டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே எப்படி நீங்க கம்பேக் கொடுக்குறீங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு டோன்ஸ் பேக். ஆமா, கேட்டபோது ரவீனா ஒண்ணு சொன்னாங்க. அது கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு. ஆமா, என்னன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னாங்க. மூணாவதா மணியை சொன்னாங்க. மணி சார் ஆமா. அப்படின்னாங்க. அப்போ ம். வந்து மணி மணியோட ரியாக்ஷன் வந்து வேற லெவல்ல இருந்தது. ஆமா. ஃபன்னா இருந்துச்சு. அது மட்டும் நிச்சயமா. இல்லாம அந்த இடத்துல வந்து சொல்லும்போது ம், ம். கமல் சார் கலாச்சார் பதிலுக்கு ஆமா. பதில் கமல் சார் கலாய்க்கும் போது அது வந்து இன்னும் பண்ணா போச்சு. ம். சிரிப்பா இருந்தது. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பூர்ணிமா அவங்க விஷயங்கள் சொல்லும் போது சார் வந்து சொன்னாரு, ஆஹ் நீங்க எது உங்க அம்மா சொன்ன அட்வைஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது, சார் நீங்க வார வாரம் என்ன வந்து திட்டுறீங்களா சார், அப்ப வந்து எங்க அம்மா அந்த திட்டுறதுக்காக நீ வந்து தோண்டு போய் உட்கார கூட சொன்னாங்க சார் அப்படின்னாங்க. நம்ம டயலாக் அது அப்ப சொன்னாங்க. வந்து அவர் சொன்னாரு, அப்ப வந்து அவர் சொன்னாரு, நான் திட்டுனா நான் திட்டினனா நான் திட்டினா எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அது என்னன்னா அதுலயும் அவங்க அதட்டல் இருந்துச்சு. அவங்க மனசுல வந்து பதிவாயிடுது. என்ன வச்சு செஞ்சுட்டாரு, என்ன திட்டாரு, என்ன ம். வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ட்டு. அவர் அதை பண்ணல. அவர் உங்களுக்கு ஒரு அறிவுரை தான் சொல்றாரு. அது கேட்கறதும் கேட்காததும் உங்க இஷ்டம் தான் சொல்லிடுறாரு. அதை மீண்டும் அவர் இன்னைக்கு வந்து பதிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சுல வந்து திருத்தம் வந்துச்சு. இதுதான் பூர்ணிமா ரெகுலரா பண்றாங்கன்றாங்க. ஓகே, ஓகே. இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, திட்டாரு அப்படின்ட்டு. இந்த இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க ரெகுலராவே பண்றாங்க. அதான் வெட்னஸ்டே வரைக்கும் எடுத்துட்டு இன்னைக்கு போவாங்கங்கிறீங்க. ஸ்டேஜ்லயே அதை பண்ணி மாட்டிட்டாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. புரியல. வெட்னஸ்டே வரைக்கும் அதான் இத கண்டன்ட் இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறீங்க.
ஆமா, நீங்க வேணா பாருங்க. இந்த வீக் அதுதான் நடக்கும். ஆனா அதுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிக்கெட்டட் ஃபினாலே இந்த வீக் நடக்க போகுது. சோ ஓகே, ஓகே, அதனால அதுக்கு எல்லாரும் பயங்கரமா டாஸ்க் பண்ணுவாங்கன்னு ஓகே. நம்புறேன். பார்க்கலாம். அண்ட் எஸ் நம்ம ரிவ்யூ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம்னா அது வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் தான். இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல இந்த வாரம் வந்துட்டு விசித்ரா, ரவீனா மற்றும் விக்ரம் இவங்க 3 பேரும் நாமினேட் ஆயிருக்காங்க. இவங்க 3 பேர்ல யாரு வெளியே போக அதிக வாய்ப்பு இருக்கு? யார் அந்த நபர்? நான் சொன்ன மாரி எனக்கு தெரிஞ்சு விக்ரம் போறதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லேட்டா தான் வந்து அவர் குட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. ஸோ ஓட்டிங்லயும் வந்து அவ்வளோ அன்அபிஷியல் ஓட்ஸ்ல வந்து அவ்வளோ அவருக்கு ஓட்ஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் நல்லா ட்ரை பண்ணாரு. இந்த ஒரு 1 வீக் நல்லா ஃபன் பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லாரோட ஃபேமிலி கூட பேசுறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி நிறைய ஃபன்லாம் பண்ணாரு. 24 ஹவர்ஸ்ல பார்த்தேன். அது கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் பர்சனலா எனக்கு என்னன்னா, இப்ப எனக்கு விக்ரம் போறதே வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் ஏன்னா டைட்டில் வின்னர் ஆக முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல இல்ல நான் அது ஒண்ணுதான். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நடந்துரும். அந்த கண்டிப்பா. மாதிரிதான் விக்ரம் நினைச்சிட்டு இருந்தாரு. பட் அதை நினைச்சிட்டே மட்டும் இருந்துட்டாரு விளையாடாம. அது இன்னைக்கு கூட கமல் சார் அதை பத்தி சொல்லியிருந்தாரு. அதாவது சாயலாம் ஒரே சைடா சாஞ்சிட கூடாது, வெயிட் ஏறிடும், அப்போ உன்னை அப்படியே கேர்லெஸ்ஸா அப்படி விட்டுட்டு நவுந்துருவாங்க அப்படின்ட்டு. அது உண்மை. அதுதான் விக்ரம் விஷயத்துல வந்து நடந்திருக்கு. பட் அது ரொம்ப ரொம்ப லேட்டா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க சிஸ்டர் வந்து சொன்னதுக்கு அப்புறம், அவங்க அம்மா அப்பா வந்து சொன்னதுக்கு அப்புறம். அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு. கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தாலோ, ஏன்னா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்ல யாருமே. பட் அவருக்கு புரிஞ்சிருந்தா அவர் வந்து கொஞ்சம் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாரு, இந்த கேங்ன்றதுல இருந்து ஒதுங்கி இருப்பாரு அப்படின்ட்டு எனக்கு பர்சனலா தோணுச்சு. பட் இது டூ லேட். அவர் தான் எலிமினேட் நான் நினைக்கிறேன். பாப்போம், நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு இல்ல, நீங்க சொன்னாலே அவங்க தான் கண்டிப்பா வாரம் வெளியே போறாங்க. எதிர்பார்க்கறது தான் நீங்க இன்னும் கரெக்டா அப்போ எக்ஸைட் பண்ணி இல்ல சொல்றீங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு நம்மளுக்கு படி பார்த்தா Yeah. நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல ஒருத்தவங்க Analysis. இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து விக்ரம் தான் தோணுச்சு. எனக்கு நடுவுல கன்ஃபியூஸ் வந்துச்சு. எப்பனா இந்த ஆன்டி வந்து ஓவரா கலாச்சு தெரியுமா, அப்ப எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. ஓகே, ஓகே. ஒருவேளை 2 நாள் இருக்கு, இதுல ஓட்டிங்ல மாறுமோ, எஸ். ரவீனாவை தூக்கிடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் நான் வந்து யோசிச்சேன். பட் ரவீனா இருந்தாதான் கண்டென்ட். ரவீனா ஓகே, இப்ப தூக்க மாட்டாங்க, பின்னாலே வரும்போது தூக்குவாங்க. ஸோ ஓகே. அதனால வந்து ஓகே, இந்த வீக் வந்து விக்ரம் தான். இன்னொன்னு என்னன்னா, இந்த வீக் வந்து நிறைய சாய்ஸஸ் இல்ல நமக்கு ஓட் போடுறதுக்கு. ஓட் போடுறதுக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா இப்ப அந்த லிஸ்ட்ல நிக்சனே இருந்தா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கேம் சேஞ்ச் நிக்சனா ஆகிறதுக்கு வாய்ப்பு விக்ரமா இருக்கு. அப்படிதான் போயிருக்கும். ஆமா. இப்ப வந்து அதுக்கான ஒரு வழி இல்லாம போச்சு. சோ வந்து சோகத்துல விக்ரம் வந்து இந்த வீக் வெளியே. போயிடுவாரு. சரி, ஓகே. ஸோ அப்படி. எஸ், நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கீங்க. என்ன நடக்குது பொறுமையா சண்டே எபிசோட பார்த்து பார்ப்போம். அண்ட் ரொம்ப நன்றி உங்க வேல்யூபிளான டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.